ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு, என்னென்ன ஜாபு, சேலரி எவ்வளோ, ஏஜ் லிமிட் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய டிஹெச்எஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன போஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கர், செக்யூரிட்டி, ஏஎன்எம், டிரைவர், இந்த மாதிரி 8 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 8th முடித்தவங்க, மினிமமாக 8th முடித்தவங்கலேருந்து யூஜி பிஜி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா ஜாபுக்குமே வந்துட்டு பிலோ 35 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கருக்கு மட்டும் 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டண்ட்க்கு 16,000 கொடுத்துருக்காங்க, ரேடியோகிராஃபருக்கு 17,000. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே சேலரி வந்து வேரி ஆகுது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான சேலரியை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி ஜாப் பொறுத்த வரைக்கும் 11,000 சேலரி சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு வந்து 17,500 வந்து சேலரி இருக்கும். இப்போது டிரைவர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மினிமமாக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது போக உங்களுக்கு ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் செக்யூரிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாக 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கும் அதே குவாலிஃபிகேஷன் தான். 8th முடிச்சிருக்கணும், உங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். மிச்சத்துக்கெல்லாம் வந்து பேச்சுலர் டிகிரி, எம்ஏ சோஷியல் ஒர்க், அந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க, பிஜி முடித்தவங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சில ஜாப்க்கு வந்து டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ரேடியோகிராஃபருக்கெல்லாம் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. நானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலேருந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு, இங்கே கொடுத்துருக்காங்கள நோட்டிஃபிகேஷனில், இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ இல்லை நேர்லேயோ அனுப்பலாம். லாஸ்ட் டேட் வந்து 6/8/2026. ஸோ ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு டைம் இருக்குது. அன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து டேரெக்டாக போய் கொடுத்தாலும் சரி, இல்லை போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் அனுப்பிடணும். அப்ளிகேஷனோட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, அதையும் சேர்த்து நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸுன்றது நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்பிச்சா போதும். நெக்ஸ்ட்டு வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப்பு. இதில் என்னென்ன பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து 12th பயாலஜி குரூப் எடுத்திருக்கணும். பாட்னி, ஜுவாலஜி வந்து இருக்கிற மாதிரி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். தமிழ் வந்து 10th ஒரு மெயின் சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது போக உங்களுக்கு இந்த போஸ்ட்டில் வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 17,500 ரூபா. இதுக்கும் வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் வந்து 7/8/2026. 7ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து நேரில் போய் கொடுத்தாலும் சரி, இல்லை போஸ்ட் மூலிமா அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சாலும் சரி, அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸோட அந்த அப்ளிகேஷனை சேர்த்து அனுப்பணும். கடைசியாக இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ரயில்வே நிலையத்தில் குழந்தைகள் உதவி மையம், ரயில்வே சைல்டு ஹெல்ப் டெஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. அதாவது மேற்பார்வையாளர், சூப்பர்வைசருக்கும் கேஸ் ஒர்க்கருக்குமான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இது. இந்த சூப்பர்வைசருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். பிஏ இன் சோஷியல் ஒர்க்கு, இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிட்டி சோஷியாலஜி, சோஷியல் சயின்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் இவங்க கேட்டிருக்க குரூப்பில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்டு தான். கம்ப்யூட்டர் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து 21,000. நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் ஒர்க் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி 42 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 18,000. இதுக்கான அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அட்ரஸுமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ அந்த அட்ரஸை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா இல்லை டேரெக்டாக போய் கொடுத்துக்கலாம். அப்ளிகேஷனோட அந்த டாக்குமெண்ட்ஸே மறக்காமல் வச்சு கொடுத்துருங்க. அவங்க சொன்ன டேட்குள்ளே, இதுக்குமே வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் கடைசி நாள். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்த டிஹெச்எஸ் எல்லாம் மற்ற டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே வந்த வரைக்கும் நான் எல்லாமே வீடியோ போட்டுட்டேன். உங்கள் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளோட சேனலில் சர்ச் பண்ணி அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக இருக்கும்.
இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 3 நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளை லிங்க்கு எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.